Let us see the prose from Unit 1, Eid. So, what is meant by Eid? It's a name of a festival, Eid. Eid festival சொல்லுவாங்க இல்லையா, முஸ்லிம்ஸால செலிப்ரேட் பண்ணப்படுற ஒரு பண்டிகை பத்தினது தான். So, before going to the lesson, can you list out some of the festivals? So, the most common celebrated festivals are Onam, Navaratri, Diwali, Pongal, Ramzan, Christmas, Holi, and Bakrid. Yeah. So this lesson is mostly based on Eid. Eid festival pathina lesson da idu. Okay va? How wonderful and beautiful was the morning of Eid. The trees looked greener, the field more festive, the sky had a lovely pink glow, the sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. ஸோ அந்த நாள் அன்றைய பொழுது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்றாங்க ஆத்தர். ஹவ் வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் வாஸ் த மார்னிங் ஆஃப் ஈத். அந்த ஈதை பண்டிகைக்கு அன்னைக்கு அந்த நாள் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாகவும் ரொம்ப பொழிவாகவும் இருந்துச்சு. மரங்கள் எல்லாம் அன்னைக்கு பார்க்குறப்போ ரொம்ப க்ரீனிஷாகவும் பூத்து குலுங்கி அந்த பண்டிகையோடைய அந்த கலை அப்படியே தெரிஞ்சுதான். The sky had a lovely pink glow. அப்போ ஏர்லி மார்னிங் அந்த சன் ரைஸ் அப்போ பார்த்தோம்னா நமக்கு அப்படியே இந்த ஒரு பிங்க் ஷேட்ல இருக்கும் இல்லையா. ஸோ த சன் சீம்ட் பிரைட்டர் அண்ட் மோர் டேஸ்லிங். அப்போ மற்ற நாளை விட அந்த சூரியன் ரொம்ப பிரகாசமாக ஷைனிங்காக இருந்தது. ஸோ அது உலகத்துக்கே ஈத் ஃபெஸ்டிவலை பற்றி விஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அன்றைய காலை பொழுது அப்படின்றாங்க. The village was filled with excitement. What is the excitement? Thrilling. So the village was filled with excitement. Everyone was up early to go to the Eidgah. Eidgahna the open place for prayer. அவங்க அந்த மசூதிக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த ஈடாக்ன்றது. The boys were more excited than the others. They had been talking about it all the time. Finally, the day had come and now they were impatient. They were taking their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. Mahmoud counted 1, 2, 10, 12. So totally he had 12 coins. Mohsin had 1, 2, 3, 8, 9 and 15 coins. With this money, they would buy countless things, toys, sweets, paper pipes, rubber balls and much more. ஸோ அந்த வில்லேஜ் பீப்புள், அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்களாம். ரொம்ப த்ரில்லிங்காக எப்போ அந்த ஒரு பண்டிகை வரும். இப்போ நம்ம தீபாவளி எல்லாம் வரும்போது ஒரு 1 மந்த்துக்கு முன்னையே நம்ம அதை பற்றியே பேசுவோம். அதை பற்றியே என்ன ட்ரெஸ் வாங்கலாம், என்ன கிராக்கர்ஸ் வாங்கலாம், என்ன ஸ்வீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம், இப்படி பல பிளானிங்கில் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஈத் ஃபெஸ்டிவல் அன்றைக்கும் அவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரும் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எல்லாரும் அந்த தொழுகைக்காக போயிடுறாங்க அந்த ஓப்பன் பிளேஸுக்கு. அப்போ இந்த பாய்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஃபெஸ்டிவலுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தே ஹேட் பின் டாக்கிங் அபவுட் இட் ஆல் த டைம். எப்போ பாரு அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்களாம். ஃபைனலி த டே ஹேட் கம். கடைசியாக அந்த ஈகை நாளும் வந்துருச்சு. அண்ட் நவ் தேவர் இம்பேஷண்ட். இப்போ எல்லாம் பொறுமையாக எழுதிட்டாங்க, அவங்க செலிப்ரேட் பண்ணணும். அவ்வளோ ஈகர் அந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. அண்ட் they were talking their treasure. அதாவது அவங்க அதுக்காக அவங்க பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ தன்கிட்ட இருக்கிற அந்த பொக்கிஷங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே பேசுகிறாங்க. அப்புறம் எல்லாரும் அதை எடுத்துகிட்டு கவுண்ட் பண்ணுறாங்க. அதில் மஹமூத் எவ்வளோ வச்சுருக்கான்? he had 12 coins அண்ட் மோஷன் பார்த்தீங்கன்னா he had 15 coins. ஸோ இதை வச்சு அவங்க எவ்வளோ பொருள் வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்க. எந்த மாதிரி பொருள் அப்படின்னா டாய்ஸு, பொம்மைகள், ஸ்வீட்ஸு, பேப்பர் பைஸ், ரப்பர் பால்ஸ் அண்ட் மச் மோர். எவ்வளோக்கு எவ்வளோ பொருட்கள் வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கலாம்னு சொல்லி அவங்க ப்ரீ பிளானிங் பண்ணிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. த ஹாப்பியஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் வாஸ் ஹமீத். ஹி வாஸ் ஒன்லி 4 thin and poorly dressed. இவங்க இந்த பசங்க கூட்டத்தில் பார்த்தோன்னா ஹமீதுன்றவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமான ஒரு பையன் அப்படின்றாங்க. அவனுடைய வயசு பார்த்தோன்னா வெறும் 4 வயசு தான். பார்க்குறக்கு ரொம்ப தின்னா ஒல்லியாக புவர்லி ட்ரெஸ்ட். அவன் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தனால அவன் ட்ரெஸ்ஸிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. லாஸ்ட் இயர் ஹிஸ் ஃபாதர் ஹேட் டைட் ஆஃப் காலரா. ஏன் அப்படி இருக்கான்னா
போன வருஷம் தான் அவங்க அப்பா வந்து காலரான்ற ஒரு நோய்வாய்ப்பட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. கூடவே தென் ஹிஸ் மதர் ஆல்சோ டைடா. உடனே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. ஸோ அவனுக்கு இப்போ வந்து அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. ஃப்ரம் தென் Hamid lived with his old granny Amina and was happy as a lark. ஸோ அவன் வந்து அந்த நாள்ல இருந்து அவனுக்கு அவங்க பாட்டி தான் துணை. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமான ஒரு பையனா வளர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வளர்த்துறாங்க. She told him that his father had gone to earn money and that his mother had gone to Allah to get lovely gifts for him. ஸோ சின்ன பையன் இல்லையா, அவன் எப்பயாச்சும் அம்மாவையோ அப்பாவை பற்றி கேட்கும்போது அந்த பாட்டிமா என்ன சொல்லுவாங்களா, She told him that his father had gone to earn money. அவங்க அப்பா வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளியே போயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா வந்து had gone to Allah to get lovely gifts for him. அம்மா வந்து அல்லா கிட்ட போயிருக்காங்க, அதாவது நம்ம கடவுள்கிட்ட போயிருக்கிறாரு, உனக்காக நிறைய அழகான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லி அந்த பையனை வந்து சமாதானப்படுத்துவாங்களாம் அந்த பாட்டிமா. This made Hamid very happy. Hamid had no shoes on his feet. அப்போ அவன்கிட்ட நல்ல ஒரு ஸ்லிப்பர் கிடையாது. The cap on his head was soiled and tattered. அதாவது அவனை தலையில் போட்டிருக்கிற கேப் இருக்குல்ல, தொப்பி, அது வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்கும். சாயில்ட மண்ணெல்லாம் படிஞ்சு, டான்னா டேட்டட்னா டான், கிழிஞ்சு டர்ட்டியாக இருக்குது. He knew that his father would come back with sacks full of silver and his mother with gifts from Allah. அப்போ அவன் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்கான். அவங்க அப்பா வந்து ஒரு சாக் நிறையா இந்த வெள்ளிகள் ட்ரெஷர்ஸ் நிறைய கொண்டு வருவாங்க, அம்மா வந்து அல்லா கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்கன்னு அந்த பையன் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருந்தானோ. Then he would have more than Mahmoud, Mohsin, Nouri and Sami. அப்போ அவன் என்ன யோசிக்கிறான், ஸோ அப்பாவும் அம்மாவும் இதெல்லாம் கொண்டு வந்துட்டான்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸை விட நான் நிறையா இருக்கும் என்கிட்ட அப்படின்னு சொல்லி அவன் அவனையவே சமாதானப்படுத்திப்பானான். Hamid's granny Amina was sad. It was Eid and she did not have even a handful of grains. ஸோ பாட்டிமா பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்னைக்கு சேடாக ரொம்ப கவலை தோய்ந்திருக்காங்க. ஏன்னா ஒரு பண்டிகை நாள் அதுமா. ஷி டிட் நாட் ஈவன் ஹாவ் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ். ஒரு கைப்பிடி ஒரு நெல் கூட அவங்க வீட்டில் கிடையாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கவலையாக இருக்காங்க. If only her son were there, it would have been a different kind of Eid. அப்போ அந்த பாட்டிமா நினைக்கிறாங்க, இந்நேரம் என் பையன் மட்டும் இருந்திருந்தா இந்த ஈகை பண்டிகையே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், அவ்வளோ கம்பீரமாக என் பையன் செலிப்ரேட் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிமா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்களாம். Hamid went to his grandmother and said, Granny, I will be the first to get back. Don't worry. Amina was worried. ஸோ அந்த பையன் வந்து எதுவுமே தெரியாத பையன் இல்லையா, பாட்டிமாக்கு ஆறுதல் சொல்கிறான், நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டிமா, ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் டு கெட் பேக். நான் தான் ஃபர்ஸ்ட்டு திரும்ப வருவேன், அதுவும் அதனால நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறான். Other boys were going out with their fathers. How could she let him go to the fair all by himself? ஸோ அந்த பாட்டிமாவோட கவலை என்னன்னா, மற்ற பசங்கள்லாம் அவங்க அம்மா அப்பாவோட போவாங்க, நான் இவ்வளோ சின்ன பையனை எப்படி நான் தனியாக அனுப்புவேன் அந்த பண்டிகை ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. Hamid left with the other boys. Hamid was like one with wings on his feet. ஸோ ஹமீத் என்ன பண்ணுறான், அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவன் கிளம்பின வெளியே வந்தோடனே he was like wings on his feet. என்ன காலில் ரெக்க கட்டி பறப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவன் ஓடி ஆடி தெரிகிற ஒரு சுட்டி பையன்னு வச்சுக்கோங்க. They ran on ahead of the elders and waited for them under a tree. என்ன பண்ணுவான்னா, அவன் ஓடி போய் மற்ற பெரிய பசங்களுக்கு முன்னாடி இவன் ஓடி போய் ஒரு இடத்த மரத்தடியில் நின்றுட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணுவானா. ஸோ அந்த அளவுக்கு அவன் துருத்துருன்னு இருப்பான் அப்படின்றாங்க. They reached the suburbs of the town. இப்போ வந்து அந்த அவுட்ஸ்கர்ட்ஸ், அந்த டவுன் ஏரியாவோடைய புறநகரில் வந்து சேர்ந்துடுறாங்க. On both sides of the road were big houses of rich. அந்த ரெண்டு ரோடுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாளிகை மாதிரி வீடுகள், பார்க்குறக்கு எல்லாம் ரொம்ப பணக்காரங்களுடைய ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீடுகள் நிறைஞ்ச பகுதிக்கு அவங்க போகிறாங்க. In the gardens, mango and lychee trees were full of fruits. அவங்களுடைய கார்டன்ஸ்லாம் பார்த்தோன்னா மாமரமும் லிச்சி மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மரங்களும் நிறைய ஃப்ரூட்ஸ் நிறைஞ்சு பூத்து குலுங்கிட்டு இருக்கான். Then they came across the stores of the sweets vendors.
all decorated so gaily. அதுக்கப்புறம் அந்த வீடுகள்லாம் தாண்டி வெளியே ஸ்டோர் கடைகள் கடத்திற்கு வரும்போது பார்த்தா அங்கே நிறைய ஸ்வீட் கடைகள்லாம் இருக்குது. அந்த ஸ்வீட் கடையெல்லாம் பண்டிகை நாளுங்கும் போது அந்த லைட்டெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ ஆல் டெக்கரேட்டட் ஸோ கேலி. கேலி மீன்ஸ் இன் பிரைட் கலர்ஸ், எல்லாம் லைட் வெளிச்சத்தில் ரொம்ப பிரைட்டாக அழகாக இருக்கான். எவ்ரி ஸ்டோர் ஹேட் ஸ்வீட்ஸ் பைல்ட் அப் இன் ஹீப் லைக் மவுண்டன்ஸ். ஒவ்வொரு கடையிலையும் பார்த்தோம்னா அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்படியே மவுண்டன் மாதிரி குவிச்சு வச்சிருக்கான். பைல்ட் அப் இன் ஹீப்ஸ்னா மலை மாதிரி குவிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்றாங்க. Soon the roads began to get crowded. Some people were on tongas and ekkas, some in motor cars, all wearing perfume, all bursting with excitement. So ரோட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப க்ரௌட் ஆயிடுச்சு. எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு மசூதிக்கெல்லாம் போயிட்டு வரவும் கடைத்தெருவுகளை வாங்குறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ரொம்ப க்ரௌடு, கூட்டங்கள் சேர்ந்துருது. சில பீப்புள்ஸ் வந்து டாங்காஸ் அண்ட் எக்காஸ் அப்படின்னா இந்த குதிரை வண்டி சொல்லுவாங்களே, அந்த காலத்துல இருந்து ஒற்றை குதிரை வண்டி அதில் தான் வருவாங்க எல்லாரும் மோஸ்ட்லி. அண்ட் சம் இன் மோட்டர் கார்ஸ், சில பேர் வந்து கார்லேயும் வர்றாங்க. அப்போ அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் வந்து அவ்வளோ ரிச்சாகவும் நல்ல பெர்ஃப்யூம் வாசனை, சென்ட் ஸ்மெல்லோட பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக த்ரில்லிங்காக ஓவர் ஜாய்டாக எல்லாரும் வந்து வர்றாங்க அந்த கடைத்தெருவுக்கு. த சில்ட்ரன் வேர் அ காம் அண்ட் கண்டென்டட் லாட். அப்போ பசங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ரொம்ப திருப்தியாக ஜாலியாக இருக்காங்க. ஃபார் வில்லேஜ் சில்ட்ரன் எவ்ரி திங் இன் த டவுன் வாஸ் வண்டர்ஃபுல். வாட் எவர் காட் தேர் ஐ தே ஸ்டுட் அண்ட் கேப்ட் அட் இட் வித் வண்டர். ஸோ அந்த பசங்கள்லாம் வில்லேஜ்லேருந்து வந்தவங்க, கிராமத்துலேருந்து வந்தவங்க இல்லையா. டவுனில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கடைத்தெருவுகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்படியே திகைச்சு ஸ்டார்டட்னா ரொம்ப திகைச்சு போய் நிற்கிறது. ஸ்டார்ட்னா ஒரு சடார்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம்னாவே திகைச்சு போய் நிற்பாங்களே, அந்த மாதிரி நிற்கிறாங்களாம் ஆச்சரியத்தோட. At last the Eater came into view. There were row upon a row of worshippers as far as the eye could see. Newcomers lined themselves behind the ones already there. ஸோ இப்போ பண்டிகை ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் வரிசையாக நிற்கிறாங்க, தொழுகைக்காக வரிசையாக போகிறாங்க. பின்னாடி வரவங்களும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்று கடவுளை கும்பிட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The prayer was over. Men embraced each other. ஸோ அவங்களோட தொழுகை முடிஞ்சது. இது வந்து அவங்களுடைய சடங்கு, ஒருத்தர் கட்டி தழுவிக்குவாங்க இல்லையா. ஸோ அந்த சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சிருது. They descended on the sweet and toy vendors stores like an army moving to attack. So they descendedனா அவங்க வந்து அங்கிருந்து பிரிஞ்சு கலைஞ்சு ஒரு சிலர் ஸ்வீட் கடைக்கு போயிடுறாங்க, சிலர் வந்து டாய் வெண்டர்ஸ் விளையாட்டு ஜாமான்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டோர்ஸுக்கெல்லாம் போயிடுறாங்க. இவங்கெல்லாம் நகர்றது பார்த்தோம்னா இப்போ ஆர்மி ட்ரூப் வந்து அப்படியே ரோவாக போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. There was the merry-go-round with wooden elephants. ஸோ இங்கே நிறைய விளையாட்டு ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. வாட் ஆர் த பிளேசஸ் மிஸ் wooden merry-go-round with wooden elephants, horses and camels. ஸோ அங்கெல்லாம் வந்து நம்ம பே பண்ணி தானே போகணும். நீங்கள் இந்த ஹார்ஸஸ் கேமல்ஸ் மேலெல்லாம் ஏறி சுற்றி விளையாடுவாங்க இல்லையா, ஸோ அதுக்குள்ளே பே பண்ணணும்ல. யூ பேட் 1 paisa and had 25 rounds of fun. ஸோ ஒருத்தவங்க வந்து 1 பைசாக்கு 25 ரவுண்டு போயிட்டு வர்றாங்க. ஸோ அப்படியே அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. Mahmoud and Mohsin and Noori and the other boys mounted on the horses and camels. மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், அது யாரு, மஹமூது, மோசன் அண்ட் நூரி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்ஸ் அண்ட் கேமல்ஸ் மேலே போய் விளையாடுறாங்க. ஹமீத் வாட்ச்ட் தேம் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். ஆனால் இந்த ஹமீத் என்ன பண்ணுறான், அவன் கையில் வெறும் 3 பைசா தானே. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான்னா தூரத்துல இருந்து இது எல்லாம் ரசிச்சு நின்றுட்டு இருக்கான். All he had were 3 paisas. ஏன்னா அவன் கையில் இருக்கிறது வெறும் 3 பைசா தான். He couldn't part it with the third of his treasure for a few miserable rounds. They were soon done with their rides. ஸோ அவன் அந்த 3 பைசானா ரொம்ப குட்டி ரவுண்ட் தான், ஒரு 1-2 தடவை போயிட்டு சும்மா அதோட நம்ம திரும்ப வர வேண்டாம், இதில் பெரிய ஜாய் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நகர்ந்து நின்றுறான். Then it was the time for toys. There was a row of stalls on one side with all kinds of toys. இப்போ வந்து அவங்க டாய் கடை, விளையாட்டு ஜாமான் கடைக்கு போகிறாங்க, பொம்மை கடைக்கு போகிறாங்க. ஸோ எல்லாம் ரோவாக வச்சுருக்காங்க. ஸோ எந்த மாதிரி டாய்ஸ் இருந்ததுன்னா soldiers and milkmaids, kings and ministers, water carriers and washerwomen and holy men. ஸோ இதெல்லாம் தான் அங்கே இருந்த டாய்ஸ்.
Mahmoud bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. Mahmoud என்ன வாங்குறான்? policeman பொம்மையை வாங்கிட்டு வரான். Mohsin bought a water carrier while Noori got a lawyer. ஸோ மோஷன் வந்து வாட்டர் கேரியர் வாங்குறான், நூரி வந்து லாயர் பொம்மையை வாங்கிட்டு வரான். Those toys cost 2 paise each. Hamid had only 3 paisas. How could he buy such expensive toys? அப்போ ஒவ்வொரு டாய்ஸோட விலையும் பார்த்தோன்னா 2 பைசாவாக இருக்குது. ஆனால் ஹமீத் கிட்ட இருக்கிறது வெறும் 3 பைசா தான். ஸோ இவ்வளோ செலவும், இது அத்தனையும் வந்து டாய்ஸுக்காக ஏன் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். If they dropped out of his hand, they would be smashed to bits. அப்போ என்ன நினைக்கிறான்னா, அந்த பொம்மைகள் வாங்கி ஒருவேளை தெரியாம கையில இருந்து தவறி விழுந்தா அது எல்லாமே தூள் தூளா உடைஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ இஃப் அ ட்ராப் ஆஃப் வாட்டர் ஃபெல் ஆன் தென் த கலர் வுட் ரன். ஸோ கீழே போட்டால் உடைஞ்சிரும். ஒருவேளை தண்ணி ஏதாவது பட்டுச்சுன்னா அது பொம்மை மேலே இருக்கிற கலர்ஸ் எல்லாமே போயிடும். But he looked at them hungrily and wished he could hold them in his hands for just a moment or two. After the toys, it was sweets. ஸோ அந்த பையன் வந்து இது எல்லாத்தையுமே இப்படி யோசிச்சுட்டே அதை ரொம்ப ஆர்வமாக பார்க்குறான், நம்ம அது வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க அடுத்தது எங்கே போகிறாங்க? ஸ்வீட்டு கிட்ட போகிறாங்க. Someone bought sesame seeds candy. சீசேம்னா எள்ளு உருண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்வீட் வாங்குறாங்க. அதர்ஸ் குலாப் ஜாமுன்ஸ் அண்ட் ஹல்வா. மற்றவங்கெல்லாம் வந்து குலாப் ஜாமுன் ஹல்வா வாங்குறாங்க. தே ஸ்மாக் தேர் லிப்ஸ் வித் ரிலேஷன். ஸ்மாக்ட் தேர் லிப்ஸ் வித் ரிலேஷனா அப்படியே லிப்ஸில் வச்சு டேஸ்ட் பண்ணுவாங்களே, சப்பி சாப்பிட்டுட்டு அதோடைய டேஸ்ட்டை வெளிப்படுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் ஒன்லி ஹமீத் வாஸ் லெஃப்ட் அவுட். அந்த கூட்டத்தில் பார்த்தோன்னா அந்த பசங்க தனியாக தான் என்ஜாய் பண்ணுறாங்க, ஹமீது மட்டும் அந்த இடத்துல இல்லை. Next to the sweet shops, there were a few hardware stores and the jewelry shops. The boys were not interested in anything there, so they walked ahead except Hamid. ஸோ இப்போ இந்த பசங்களை என்ன பண்ணுறாங்க, ஸ்வீட் ஷாப் முடிஞ்சோன்னா ஹார்ட்வேர்ஸ் கடைக்கு போகிறாங்க. மற்ற பொருட்கள் பெரியவங்களாம் வாங்குற மாதிரி இருக்கிற கடைகள், ஜுவல்லரி ஷாப்பு, அப்புறம் இந்த ஃபர்னிச்சர்ஸ் கடை, அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கெல்லாம் போகிறாங்க. ஸோ மற்ற பாய்ஸ் எல்லாம் குழந்தை பசங்க இல்லையா, அவங்கள டாய்ஸும் ஸ்வீட்டும் வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு இதை பார்த்தோன்னே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதனால அவங்க அங்கேருந்து நகர்ந்துடுறாங்க. ஆனால் ஹமீது மட்டும் அங்கே நிற்கிறான். It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. டாங்ஸ்னா இடிக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, கையில் பிடிச்சி இந்த சப்பாத்தியெல்லாம் எடுத்து ரோல் பண்ணி போடுவாங்கள்ல, அது மாதிரி இடிக்கி. Each time she cooked chapatis, the iron pan burnt her hands. அப்போ ஹமீத் என்ன பண்ணுறான், நம்ம ஏன் இந்த இடுக்கி வாங்கக்கூடாது, பேர் ஆஃப் டாங்ஸ்னால் இந்த இடுக்கி வாங்கலாம். ஏன்னா அவங்க பாட்டிமா வந்து ஒவ்வொரு தடையும் சப்பாத்தி சுடுறப்பெல்லாம் அவங்க கையை வந்து அந்த அயன் பேன், அந்த இரும்பு பாத்திரத்தில் வச்சு அந்த சப்பாத்தி போடும்போது அந்த தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறப்ப அவங்க கையை வந்து சுட்டுக்கிறாங்களாம். ஸோ நம்ம அவங்களுக்கு ஏன் ஒரு இடுக்கி வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். If he bought her a pair of tongs, she would be very pleased. இது வாங்கி கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. She would never again burn her fingers. அவங்க கை மறுபடியும் இந்த தீயில பட்டு பொத்துக்காது. It would be a really useful thing to have in the house. ஸோ இது வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு பொருளாக இருக்கும் அப்படின்னு அந்த சின்ன பையன், ஒரு 4 வயசு பையன் அப்பவே அதை நினைக்கிறான். So Hamid stopped to look at a pile of tongs at the hardware shop and asked the shopkeeper, "How much for this pair of tongs?" The shopkeeper looked at him and replied, "It's not for you." ஸோ அவன் உடனே அந்த ஹார்ட்வேர் ஷாப், அந்த பாத்திரக்கடையில் போயிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறாங்க, இந்த டாங்ஸுக்கு, இந்த இடுக்கிக்கு வந்து என்ன ரேட்டு, எவ்வளவு இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஷாப்கீப்பர் வந்து இதெல்லாம் உனக்கு கிடையாது, இது உனக்கு தேவையில்லாத பொருள் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அந்த பையன் குட்டி பையன், 4 வயசு தானே அவனுக்கு ஆகுது, அவனுக்கு எதுக்கு இந்த இடுக்கி அப்படின்னு நினச்சி அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட்? இது வந்து நீங்கள் விற்கிறதுக்கு வச்சுருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். Why should it not be for sale? பின்ன இது சேலுக்கு வைக்காமல் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு. It will cost you 6 paisa. அப்போ அந்த கடைக்காரர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து 6 பைசா அதனுடைய அமௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. Hamid's heart sank.
டெல் மீ த கரெக்ட் ப்ரைஸ் ஹி செட். ஏன்னா ஹமீத் கிட்ட இருக்கிறது வெறும் 3 பைசா தான் இல்லையா. அப்படியே அவனுக்கு அப்படியே மனசு அப்படியே இதாகுது. கரெக்டான அமௌண்ட்டை மட்டும் சொல்லுங்க, கரெக்டான விலையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆல் ரைட், இட் வில் பி 5 பைசா, டேக் இட் ஆர் லிவ் இட் அப்படி. ஸோ கடைக்காரர் என்ன சொல்கிறாங்க, ஓகே இது வந்து நான் கடைசியாக உனக்கு 5 பைசா தரேன், வேணும்னு எடுத்துக்கோ இல்லைன்னு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஹமீத் செட், will you give it to me for 3? உடனே ஹமீத் என்ன கேட்குறான், இதை நீங்கள் 3 பைசா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட உடனே அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். தென் ஹி வாக்ட் அவே afraid the shopkeeper would scream at him. அதை கேட்டுட்டு அந்த பையன் அங்கே நிற்காம ஓடி போயிடுறான். ஏன்னா ஒருவேளை கடைக்காரர் நம்மளை திட்டிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். பட் த ஷாப்கீப்பர் டிட் நாட் ஸ்க்ரீம். ஆனால் அவர் வந்து சத்தம் போடல. ஆன் த கான்ட்ரரி, மாறாக he called ஹமீத் பேக் அண்ட் கேவ் ஹிம் த பேர் ஆஃப் tongs. அவர் வந்து ஹமீதை கூப்பிட்டுட்டு இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பைசாக்கே அவங்க வந்து வித்துறாரு. Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. Hamid அந்த டாங்ஸ் எடுத்துட்டு ஷோல்டர் மேலே போட்டுட்டு அந்த கன் எடுத்துட்டு வருவாங்களா சோல்ஜர்ஸ், அந்த மாதிரி எடுத்துட்டு வர்றாரு. வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறதா கொண்டு வரான். மோசின் laughed and said, are you crazy? அப்படி மோசின் வந்து இதை பார்த்துட்டு உனக்கு என்ன பைத்தியமா இதை போய் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். What will you do with the tongs? இப்போ இதை வச்சு நீ என்ன பண்ணுவ, இந்த இடுக்கியை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி மோசின் கேட்குறான். ஹமீத் flung the tongs on the ground and replied, try and throw your water carrier on the ground, it will break. ஸோ உடனே என்ன சொல்கிறான், நீ வேணா ட்ரை பண்ணி பாரு, உன் வாட்டர் கேரியரை தூக்கி வீசுன்னு அதில் அடிக்கிற அடியில் அது உடஞ்சிரும் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மஹமூத் செட், ஆர் தீஸ் tongs some kind of toy? ஸோ இந்த டாங்ஸ் வந்து மற்ற டாய்ஸ் மாதிரி மற்ற பொம்மை பொருட்கள் மாதிரி இதென்ன விளையாடுற பொருளா அப்படின்னு சொல்லி மஹமூத் கேட்குறான். வை நாட், ரிப்ளைட் ஹமீத், ஏன் இருக்கக்கூடாது? பிளேஸ் them across your shoulder and it is a gun. Carry them in your hands and it is like a musical instrument carried by singing monks. My tongs are like a tiger among toys. அப்போ உடனே ஹமீத் என்ன சொல்கிறான், ஏன் ஆமாம் அது வந்து ஸ்பெஷல் டாய் தான், ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதை நீ ஷோல்டரில் வச்சா இது உனக்கு கன் மாதிரி, கையில் எடுத்து வச்சிட்டின்னா இது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி, அதனால இந்த டாய் இந்த டாங்ஸ் வந்து மற்ற டாய்களுக்கு எல்லாமே ஒரு டைகர் மாதிரி ஒரு ஸ்பெஷல் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். Sammy, who had bought a small tambourine, asked, will you exchange them for my tambourine? It was worth 8 paisas. அப்போ உடனே சாமின்னு சொல்கிறான், டாம்பரின் வாங்கிட்டு வந்திருக்கான், நானும் நீயும் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா, ஏன்னா நான் வந்து 8 பைசா வாங்கியிருக்கேன், உன் பொருளை விட என்னோடது காஸ்ட்லியானது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பட் ஹமீத் வுட் நாட், அவன் வந்து மறுக்கிறான். த பேர் ஆஃப் டாங்ஸ் ஒன் எவ்ரி ஒன் ஓவர் டு இட்ஸ் சைட். இல்லை வேண்டாம், இது வந்து மற்ற பொருட்களை விட எனக்கு இது உயர்ந்தது. By 11, the village was again filled with excitement. 11 மணிங்கும் போது எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்குள்ளே போய் சேர்ந்துடுறாங்க. மறுபடியும் அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்காங்க. எல்லாரும் எக்ஸைட்மெண்ட்டாக அவங்கவுங்க வீட்டில் போய் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆல் தோஸ் who had gone to the fair were back at home. அந்த கடத்தெருவுக்கு போனவங்க எல்லாருமே வந்து அந்த மசூதிக்கும் மற்ற எல்லாம் சுற்றி பார்க்க போனவங்க எல்லாருமே வந்து வீடு திரும்பிடுறாங்க. ஹமீத் too returned home. ஹமீதும் அவங்களோட சேர்ந்து வீட்டுக்கு திரும்ப வந்துடுறான். As soon as she heard this voice, Granny Amina ran out of the house, picked him up and kissed him. ஸோ அவனோட சத்தம் கேட்டோடனே அந்த அமீனா அவங்க பாட்டிமா வந்து ரொம்ப ஆர்வமாக ஓடி வர்றாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, காலையில் போனவன் 11 o'clock வரான்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா. ஓடி வந்து அவனை அரவணைச்சு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க, முத்தம் கொடுத்து அரவணைக்கிறாங்க. Suddenly she noticed the tongs in his hand. Where did you find these tongs? பாட்டிமா வந்து அவன் கையில் இடுக்கி பார்த்தோன்னே இது எங்கிருந்து நீ வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. I bought them. நான் வந்து எனக்கு கிடைக்கல, இது நான் வாங்கினேன். I bought them. நான் வாங்கினேன் அப்படிங்கிறான். How much did you pay for them? 3 paisas. எவ்வளோ கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. நான் 3 பைசா கொடுத்தேன் அப்படிங்கிறான். You're a stupid child. It is almost noon and you haven't had anything to eat or drink. Couldn't you find anything better in the fair than this pair of iron tongs?
ஸோ என்னப்பா இவ்வளோ முட்டாள்தனமாக இருந்துட்டேன், இப்போவே பார்த்தீங்கன்னா மதியமாயிருச்சு, இட்ஸ் ஆல்மோஸ்ட் நூன், இப்போவே மதியமாயிருச்சு, இப்போ வரைக்கும் நீ எதுவுமே சாப்பிடாம நான் கொடுத்து அனுப்பிச்ச பைசால வந்து இந்த டாங்ஸை வாங்கிட்டு வந்திருக்கிறியே, எதுவுமே சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹமீத் ரிப்ளைட் இன் அன் இன்ஜியூர்ட் டோன், ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக ஒரு குரல் தனிச்சு சொல்கிறான். யூ burn your fingers on the iron pan, so I bought them. நீங்கள் வந்து உங்களை இரும்பு சட்டியில் கை வச்சு வச்சு உங்கள் கையை வந்து ரொம்ப காயப்படுத்திக்கிறீங்க, அதுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்த பாட்டிமா அப்படின்னு சொல்கிறோம். கிரானி வாஸ் டீப்லி மூட் பை ஹமீத் செல்ஃப்லெஸ்னஸ், அவங்களுக்கு ரொம்பவுமே மனசு இதாச்சு, எவ்வளோ செல்ஃப்லெஸ்னஸ், எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிமா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஷீ ஸ்டார்டட் க்ரையிங், அவங்களுக்கு இந்த பார்த்தோன்னே இவனுடைய இந்த கேரக்டர் பார்த்தோன்னே அவங்களுக்கு அழுகியே வர மாதிரியா இருக்குது. ஃபார் த wretched women the pair of tongs was as precious as sacks of silver. ஸோ wretched means unhappy, அந்த சந்தோஷமே இல்லாமல் ரொம்ப கவலை தோய்ந்த ஒரு பெண்மணி இல்லையா அந்த பாட்டிமா. அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை வாங்கிட்டு வந்த டாங்ஸ் வந்து ஒரு பை நிறைய சில்வர் கொடுத்த அளவுக்கு ரொம்ப ப்ரெஷியஸாக ரொம்ப வேல்யூபிளான ஒரு பொருளாக அவங்களுக்கு அன்னைக்கு தோணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ரிட்டன் பை முன்ஷி பிரேம்சந்த். It was translated and adapted by Uma Raman. Let us see the glossary. Dazzling, extremely bright. Dazzling ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறது. Tattered, torn, கிழிஞ்சது. Suburbs, outskirts, புறநகர் பகுதி. Gaily, in bright colors. Decked, stared, ஸ்டன்னாய் திகச்சு பார்க்கறது. Smack your lips, open and close lips noisily to show enjoyment. ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு வந்து சப்பி சப்பி சாப்பிட்றோம்ல அந்தப்போ வர்ற ஒரு சவுண்டு. Relished, enjoyed or took pleasure in the taste, ரொம்ப அந்த சுவையை ரசித்து சாப்பிட்றது. Tongs, a tool used to hold hot things, இடிக்கு மாதிரி ஒரு பொருளை பிடிச்சு எடுக்கிற பொருள். Precious, valuable. Wretched, unhappy.